நீங்கள் ஃபில்மாலயாவில் ரஜினி சார் எடுத்த ஃபோட்டோ எங்கேயோ மதுரையில் இருந்த விஜயகாந்த் சார் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஒரு ஹீரோவாகவே ஆகியிருக்காரு. அவரே வித்தியாசமாக இதை போஸ்ட் பண்ணுறாள், நானும் வித்தியாசமாக எடுக்கிறாள். அதனால் இப்படி கால் அப்படி மேலே தூக்கிக்கிட்டு அப்படி அதை கேமராக்கு முன்னாடி அப்படி தூக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் நிறைய எடுத்துருக்கேன். மகேந்திரன் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, டைரக்டர் மகேந்திரன். அவர் படங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணார். கமல் வந்து பிரமாதமாக எடுப்பாப்புல ஃபோட்டோகிராஃபி. அந்த காலத்துலேயே அவர் எடுத்ததெல்லாம் காட்டும்போது எனக்கு ஒரு வெறி வரும். அவரே இவ்வளோ பிரமாதம் எடுக்கும், நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும் எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து எப்போதுமே 10ஓட 11 இருக்கிறதுக்கு பிடிக்காது. நம்பர் 1 இருக்குது. எது பண்ணாலும் வித்தியாசமாக தெரியணும். இது ரஜினி அவர்கள் வந்து அவருக்கு ஏவிஎம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நான் கோபமாக போனது, எமோஷனலாக போனது சொல்லி அதே மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கும் ஏவிஎம்ல நடந்திருக்கு. அதுவும் நீங்கள் ரஜினி அவர்கள்கிட்டயே கோவப்பட்டு போயிருக்கு. சார் ஸ்டில் அப்படின்னு என்ன நீங்களும் ஷார்ட் ஸ்டில் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி வச்சுட்டு சொன்னார். எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழ்நாடு நோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சூர்யா. இந்த சிறப்பான நேர்காணல்ல நம்முடன் இருப்பது ஸ்டில்ஸ் ரவி சார். கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசித்த நிறைய ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் கிளிக் பண்ணியிருந்தது. இவர் எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸ் மட்டுமே வச்சு ஒரு ஆர்ட் கேலரியை ஓப்பன் பண்ணலாம். தமிழ் சினிமாவுடைய பெருமை என்ன, அந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார். சார் முதல்ல ஒரு ஆச்சரியம் சார், நான் வந்து சினிமாவுக்கு வரக்கூடாது, அப்பா ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டே நான் சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு பையன் சுபாஷ் அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு பிரிண்ட்டை கழுவ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு கலைமாமணி வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னி சார். நீங்கள் நினச்சி பார்த்துருக்குறீங்களா இப்படி ஒரு லைஃப்? இல்லை, அது உண்மையில் அதான் சொல்கிறேன், சினிமாவுக்கே வரக்கூடாதுன்னு இருந்தேன். அது நான் சுபாஷ் சுந்தரத்திட்ட ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் தான் சேர்ந்தேன் நான். சரி, அது அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி அங்கே நடிகர்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போனேன். அவங்க பத்திரிகைக்காக ஃபோட்டோ எடுக்க போகும்போது நடிகர் சிவகுமார், ஸ்ரீபிரியா, ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் எடுக்க போகும்போது அவங்க என் ஒர்க்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் கேட்கவே இல்லை. பட் என்னை ஃபஸ்ட்டு என்னை கேட்காம என்னை படத்துக்கு அவர் புக் பண்ணது ஆர் செல்வராஜ்னு அன்னக்கிளி ஒரு. சரி, அவர் அப்புறம் ஒர்க் பண்ணோம், அந்த படம் ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் அது 5 நாள் தான் ஷூட்டிங்கு நடந்தது. அதில் தான் இளையராஜா பிரதர் பாஸ்கரும் அதில் ஒரு ஹீரோ. 5 பசங்க அதில் ஒருத்தர். அது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால 5 நாளோட நின்று போச்சு அது. அதுக்கப்புறம் நடிகர் ஸ்ரீபிரியா ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சிவகுமார் ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஓகே, ஸ்ரீகாந்த் ஒரு படம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக ரெக்கமெண்ட் பண்ணி திருப்பி அவங்க என்ன தள்ளி விட்டாங்க அதுக்குள்ளே, சினிமாவுக்குள்ளே. சார், ஹிஸ்ட்ரி வந்து எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்காது. ஒரு ட்ரெண்டே மாற்றி போட்டால் மட்டும்தான் அவங்கள வந்து தனித்துவமாக ஞாபகம் வச்சுக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்லைட் ஃபோட்டோகிராஃபியில் இருந்து நீங்கள் வித்தியாசமான கோணங்களில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் சார். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு லெஜண்ட்ஸ் கூட, அவங்கள கன்வின்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க? புது எனக்கு இப்போ இந்த ஆக்சுவலாக வந்து மகேந்திரன் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, டைரக்டர் மகேந்திரன். அவர் படங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அந்த காலத்தில் எல்லோரும் வந்து ஸ்ட்ரைட் சன்லைட்டை வந்து நேராக நம்ம மூஞ்சிக்கு அடித்து தான் எடுப்பாங்க. ஒன்று சன்லைட் இருக்கணும், இல்லைன்னா இந்த ஸ்டுடியோ லைட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுப்பாங்க. அப்போ நான் சரி அது வித்தியாசம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சன்லைட்டை வந்து இங்கே தலைக்கு பின்னால் வர்ற மாதிரி எடுப்பேன். அது பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வருஷம் அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் அப்போ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணேன். அப்போ என்னை வந்து ஸ்டுடியோவிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பேக்லைட்டு ரவின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அது ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கமல் வந்து பிரமாதமாக எடுப்பாப்புல ஃபோட்டோகிராஃபி. அந்த காலத்துலேயே அவர் எடுத்ததெல்லாம் காட்டும்போது எனக்கு ஒரு வெறி வரும். இவரே எவ்வளோ பிரமாதமாக எடுக்கிறார், நம்ம இன்னும் அதோட மாடு தலையை தனியாக அதெல்லாம் நேபாளில் எடுத்துருப்பார். ஒரு எருமை மாடு தலையை வெட்டுவாங்க, தலை அப்படியே துண்டு அப்படி நிற்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் காட்டுவார். அதை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது இல்லை, சும்மா ஒரு ஹாபியாக எடுக்கிறார். அவரே இவ்வளோ பிரமாதம் எடுக்கணும், நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும் எடுக்கணுன்ட்டு அப்படின்னு. அதே மாதிரி கமல் தான் இன்னொரு இன்ஸ்பிரேஷன். என்னென்னா என்னை வந்து அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் லைட்டெல்லாம் வச்சு அவர் வந்து லண்டன்லாம் பார்த்துருக்காரு. அது லண்டன் அப்புறம் பாம்பே ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போல. அது எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ரவி நீ அந்த மாதிரிலாம் லைட்டு வெள்ளை கொடை வச்செல்லாம் எடுங்க, நல்லாயிருக்கும், அப்படி சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார். நமக்கு அப்போ வசதி இல்லை பெருசாக, என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்,
யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலான்னு. அப்புறம் என்ன பண்ணேன், ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஃப்ளாஷை வந்து இப்படி பிடிச்சி இதில் அடித்து அது ஒயிட் அம்பர்லாக்கு பதில் இந்த உடம்புல பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் இதுக்கு என்ன பெட்டர் சொல்யூஷன், ஏன்னா எப்போது டெய்லி ஒயிட் ஷர்ட் போட முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணேன், கொடை வாங்கிட்டு கருப்பு கொடை. அப்போல்லாம் இங்கே சென்னையில் வந்து அந்த மாதிரி வெள்ளை கொடை எல்லாம் கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணேன், யோசனை பண்ணேன், சரி கருப்பு கொடை வாங்கிட்டு அந்த கொடையை துணியை எடுத்துகிட்டு நம்ம வெள்ளை துணி வாங்கி சாட்டின் துணி அதெல்லாம் வாங்கி அது மேலே தைக்க சொல்லி அது ஆளை தேடி பிடிச்சி அதை தைக்கிறதுக்கு ஆள் தேடி பிடிச்சி அதெல்லாம் பண்ணி அது வச்சு ஸ்டுடியோவுக்கு அதை எடுத்துகிட்டு போவேன். அதில் லைட்டை ஃப்ளாஷை போட்டு சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா எல்லோரும் வந்து வெண்கொடை வேந்தன் வந்துட்டாப்பா, வெண்கொடை வேந்தன் வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லுவாப்ல. அது கொஞ்ச நாள் நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அது ட்ரெண்ட் செட்டர்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எப்போதுமே 10ஓட 11 இருக்கிறதுக்கு பிடிக்காது. நம்பர் 1 இருக்குது, எது பண்ணாலும் வித்தியாசமாக தெரியணும், நம்ம ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மோட்டிவேஷன் எனக்கு எப்போதுமே இருக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில் இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபில்மாலயாவில் ரஜினி சார் எடுத்த ஃபோட்டோ, எங்கேயோ மதுரையில் இருந்த விஜயகாந்த் சார் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஒரு ஹீரோவாகவே ஆகியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும்போது? அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், அவர் அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் ஆக்சுவலாக நான் அது விஜயகாந்த்ன்ற ஒருத்தரை எப்படி தெரிஞ்சதுன்னா, ஃபிலிமாலயாவில் நான் வந்து ரஜினிகாந்தை கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருந்தேன். யூஸ்வலாக அவரே வித்தியாசமாக இதை போஸ்ட் பண்ணுறாள், நானும் வித்தியாசமாக எடுக்கிறாள். அதனால் இப்படி கால் அப்படி மேலே தூக்கிக்கிட்டு அப்படி அதை கேமராவுக்கு முன்னாடி அப்படி தூக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஃபிலிமாலயாவில் போடுவார். ஏன்னா ஃபிலிமாலயா வல்லவன் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணது. நான் இன்றைக்கி பேர் வாங்கினதுக்கு ஸ்கில்ஸ் ரவின்னு பேர் கொடுத்ததே அவர் தான். இன்றைக்கி பேர் வாங்கினதுக்கு காரணம் அவர் தான். அப்போ அவர் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பப்ளிஷ் பண்ணார். பண்ணிவிட்டு இதை வந்து விஜயகாந்த் வந்து அவங்க மதுரையில் வந்து ஏதோ ஸ்டுடியோவில் வச்சு இதே மாதிரி போஸ்டில் எடுங்கன்னு சொல்லி எடுத்து அதே ஃபிலிமாலயாவில் கொடுத்துருக்காரு. நான் ஒரு நாள் ஆஃபீஸ் போகும்போது ரவி இந்த மாதிரி இன்னும் காட்டினார், பாருங்கள் இது மாதிரி ஒருத்தர் இது பண்ணிருக்காருன்னு. சரி, அப்போ தான் தெரியும். அப்போ கூட எனக்கு நேரடியாக அவர் அறிமுகம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு படம் 2 படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி பத்திரிக்கைக்காக எடுக்கிறதுக்காக சரின்னு அவரை வந்து கூப்பிட்டுட்டு வந்து ரோட்டில் நிற்க வச்சு மவுண்ட் ரோடு அந்த உட்லண்ட்ஸ் தேட்டர், அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருந்தது, அந்த காம்பவுண்டில் பெரிய பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அவர் ஒரு க்ளோஸ்அப்பாக தூரத்தை இடி முழுக்க படத்தோட போஸ்ட் வச்சுது. சரி, நம்ம இதை கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு நினச்சிட்டு அவரை வந்து அந்த ரோட்டில் நிற்க வச்சு அவரையும் அந்த பேக்ரவுண்ட் அந்த ஃபோட்டோ இதையும் வச்சு எடுத்தோம். அந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அவர் என் மேலே ரொம்ப என்னோடய ஒர்க்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் நிறைய படம் என்னை கேட்காம ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் நான் ஒரு படம் கூட எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதில்லை, அவரை ரெக்கமெண்ட் பண்ணார் நிறைய படங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்துட்டு நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். அதுலேயும் வந்துட்டு ஐகானிக் ஃபோட்டோஸ்னு சிலது இருக்கும். ஜானியில் வந்து அவங்க 2 பேர் நடந்து போகிற அந்த ஆக்ஷன் ஷாட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் சாரும் கூட அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு? அவர் இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் சார். இல்லை, மகேந்திரன் சார் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலாக என்னென்னா மகேந்திரன் சார் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக நான் பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம் செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ஆல்பம், சின்ன ஆல்பம் தான். அந்த ஆல்பத்தை அவர் பக்கத்து ரூமில் மகேந்திரன் டைரக்டர் இருந்தார். ஆக்சுவலாக மகேந்திரனுக்கு வேறு யார் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அது ப்ரீவியஸ் படம் முள்ளு மலருங்களாம். அவர் அந்த ஆல்பத்தை சும்மா நான் எடுத்திருக்கேன், ஷூட்டிங் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட காட்டியிருக்கார் ஃப்ரெண்ட்லியாக. அப்போ அதை பார்த்துட்டு யார் எடுத்ததுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு மகேந்திரன் சாரை பெருசாக அவ்வளோ தெரியாது. அப்போ என்னென்னா அவர் பேசிக்கலாக ஒரு ஷை டைப்பு கேரக்டரு. ஃபோட்டோக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டார், போஸ்ட் பண்ண மாட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் அவர் தெரியாமல் கொஞ்சம் வித்தியாசமாகலாம் எடுத்து இமீடியட்டாக ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து காட்டுவேன். அது பார்க்க கொஞ்ச நாள் பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறம் நான் செட்டுக்கு போனோடனே முதல்ல எங்கே அப்படி இப்படின்னு கை காட்டுவார். ஒரு சின்ன குழந்தைங்க கேட்குற மாதிரி முதல்ல அது அவர் ஃபோட்டோலாம் கொஞ்சம் காட்டிட்டு அந்த மாதிரி இது ஜென்ரலாக அவர் என்கரேஜ் பண்ணார். ஏன்னா அதே மாதிரி எனக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணுன்னு சொன்னாருன்னு. அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் அதை எப்படி சொல்கிறது அவர்கிட்ட, நான் இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு, யானையின் பலம் அதற்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் மகேந்திரன் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. தர்பார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி அவர்கள் வந்து அவருக்கு ஏவிஎம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நான் கோபமாக போனது, எமோஷ்னலாக போனது சொல்லி, அதே மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கும் ஏவிஎம்ல நடந்திருக்கு. அதுவும் நீங்கள் ரஜினி அவர்கள்கிட்டயே கோவப்பட்டு போயிருந்தீங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம பைரவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு பைரவி தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம்.
மெயினாக ஹீரோ. அவர் தான் மெயின் ஹீரோ. அப்போல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், நல்லா இது பண்ணார். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் சிவான்னு ஒரு படம், அது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. நல்ல அருமையான காஸ்டியூமு, பிளாக் காஸ்டியூமு, ஷோபாவும் நல்ல ஒரு ரெட் கலர் காஸ்டியூமு இதை போட்டு பிரமாதமாக இருந்தது. அப்போ நம்ம அதுவும் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஆரம்பம். அப்போ நம்ம என்னென்ன பண்ணோம், அதுவும் சாங் ஸ்டில்லு தான் அப்போ வந்து பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால நிறைய ஸ்டில்லு எடுத்தேன் நான் ஒரு வருஷம். அப்போ என்னென்னா அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் ஹை ஸ்பீட் ஃபிலிம் கிடைக்காது இங்கே சென்னையில். அப்போ நாங்கள் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு ஃபிலிம் தான் கிடைக்கும். அதை நாங்கள் ஸ்டாண்டில் போட்டுட்டு ரெடி சார் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம். அப்படி தான் அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃப் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் எடுத்தோன்னா அது ஷேக் ஆகிடும். ஏன்னா ரொம்ப லோ லைட் தான் அப்போ யூஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு யூஸ் சரியாக வராது. அதனால நான் சொல்லி எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ காலையிலேருந்து எடுத்துகிட்டே இருந்தால் சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி இருக்கும். சார் ஸ்டில் அப்படின்னேன். என்ன நீங்களும் ஷார்ட் ஸ்டில் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி வச்சுட்டு சொன்னார். எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. அவருக்கு முன்னாடியே கேமரா மூணுன்னா டக்குன்னு செட்டை விட்டு 8th ஃப்ளோரில் ஷூட்டிங்கு. அங்கேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் அவ்வளோ தூரம் லென்த் இருந்தது. அவ்வளோ தூரம் நடந்து போய் நீயோட இந்த படத்தை விட்டுடலாம், நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். பின்னாடியே அவரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்தாப்புல, ஜெயராமன் அவருக்கு, இப்போ விஜய்கிட்டலாம் இருந்தவர். அவர் ஓடி வந்து சார் கூப்பிட்றாரு அப்படின்னு. சரின்னு பின்னாடி போனால் அவர் செட்டுக்கு பின்னாடி தம் அடிச்சுட்டு நின்று இருந்தார். என்ன ரவி கோச்சிக்கிட்டீங்களான்னாரு. ஆமாம் அப்படின்னு. பார்த்தேன் நீங்கள் போகும்போது என்னார். இல்லை நான் சொன்னேன், ரஜினி நீங்கள் எப்படி வித்தியாசமாக பண்ணி பெரிய லெவலுக்கு வந்தீங்களோ அது மாதிரி நானும் ஏதோ வித்தியாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ண தான் பண்ண முடியும். நீங்கள் என்ன பர்சனலாக அசிங்கமாக திட்டினா, கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னை ஒர்க்கில் டிஸ்டர்ப் பண்ணும்போது அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் படம் பண்ண வேணான்னு ஐடியா அப்படி இப்படின்னார். இல்லை சாரி எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அதனால சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இதை கேள்விப்பட்டு டைரக்டர் அமீர்ஜான் தான் அவர். அப்போ அவர் சொன்னார், இல்லை அவர் யூஸ்வலாக அந்த 5 மணி ஆனால் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு அந்த மூடு வந்துடும், அது போகணும் அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்ற ஒரு இது டென்ஷனில் இருப்பார், அதனால சொல்லியிருப்பார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆனால் என்னென்னா அவ்வளோ பெரிய ஆள் அது நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அவரோட பெருந்தன்மை. அவர் இன்றைக்கி அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சார், இப்போது பைரவி படம் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது 2 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஒன்று உங்களுக்கு முதல்ல ஸ்க்ரீனில் பேர் வந்த படம், அப்புறம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவர் கரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எப்படி இருந்தது சார் அந்த மொமெண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது? அப்போ தான் வளர்ந்துட்டு வராரு அவர், ஒரு நடிகர், நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு தான் இருந்தோம். பட் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணுவார். இன்னொன்று எனக்கு அப்போ அவரை வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து செட்டில் ஆர்ட் அடிச்சிட்ருப்பாங்க. இப்போ ஷார்ட் லைட்டிங் பண்ணுற நேரத்தில் இவங்க, ஏன்னா வேறு ஒன்றும் வேலை இல்லை, இவங்க ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்க கதை இவங்க கதையெல்லாம் பேசியிருப்பாங்க. இவர் மட்டும் தனியாக அங்கே போய் நின்று சாட்டை வச்சு இப்படி போட்டு பார்ப்பார், இப்படி பண்ணி பார்ப்பார், பின்னால் பிடிப்பார், இப்படி ஒன்றும் பண்ணிட்டுப்பார். மற்றவங்க வந்து அவருக்கு ஒரு காமெடி பீஸாக தான் நினச்சிட்ருப்பாங்க. அப்போ ஒரு மாதிரி கண்டலாக கூட அப்படி பேசியிருப்பாங்க. பட் அது நான் வாட்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா அது வந்து ஏதோ ஒன்று வித்தியாசம் பண்ணணுன்னு நினைக்கிறாருன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அது பட் என்ன பண்ண போகிறாரு என்னன்னு அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஏதோ வித்தியாசமாக தெரியுறாருன்றது, ஏன்னா மைண்டில் தனியாக ஸ்ட்ரைக்கிங்காக தெரிகிறார், அது தெரிஞ்சார். அது மட்டும் எனக்கு இதாக இருந்தது, அந்த தனித்துவம் இருந்தது. அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அவர் என்னென்னா இப்போ அவுட்டோரில் ஷூட்டிங் வந்தார்னா ரூமில் தனியாக இருக்கும்போது பெரிய கண்ணாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நடந்து பார்ப்பார், சிரித்து பார்ப்பார், அவரே தனியாக பார்ப்பார். அதனால் நான் இதை வந்து எல்லா நியூ கமர்ஸ் என்கிட்ட ஃபோட்டோ ஷூட் எடுக்க வரவங்கள்ட்டையும் சொல்லுவேன். நான் முதல்ல நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி தனியாக நின்று, யாரும் இருக்காமல் தனியாக நின்று நடந்து பாருங்கள், சிரித்து பாருங்கள், கோவமாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எது உனக்கு மைனஸ்ஸு, எது நல்லா இல்லை, வாக்கு சரியாக இல்லையா, வேறு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய இது. ஏன்னா நான் இது ரஜினிகிட்ட பார்த்துருக்கேன். இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அப்படி தான் அவர் டெவலப் ஆகி அன்றைக்கி அந்தளவுக்கு ஸ்டைலு வித்தியாசமாக பண்ணுறாரு போகிறாருன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அது பேஸ் அப்போவே அதை அப்போலேருந்தே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஓகே சார், நிறைய பேர் சினிமாவில் உங்களை பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது டேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது, ரவிக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுத்தா ஒரு 7000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுப்பேன். ஆமாம், ஏன்னா எனக்கு ஆர்வ கோளாறு ஜாஸ்தி. அந்த காலத்துலேயே என்னென்னா எல்லா பேருக்கும் பிரிண்ட்டு போட்டு இது எல்லாம் ஒர்க்கிங் ஸ்டில் எடுத்து லைட் மைண்ட்லேருந்து எல்லாருக்கும் பிரிண்ட்டு போட்டு கொடுப்பேன் நான். ஏன்னா என்னமோ சரி நமக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான்,
நம்ம அவனுக்கு ஏதாவது பிரதி உபகாரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஜென்ரலாக எடுத்து அதான் அந்த மாதிரி நான் அப்போ சம்பளம் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னன்னா கடைசியில் பார்த்தா 5000 ரூபா தான் சம்பளமாக இருக்கும். நான் வந்து 7000 ரூபாய்க்கு என் காசெல்லாம் போட்டு எல்லாருக்கும் பிரிண்ட், ஏன்னா அன்றைக்கி வந்து பிரிண்ட் தான், இன்றைக்கி மாதிரி இது கிடையாது, டிஜிட்டல் இது கிடையாது, ஷேர் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம என்னென்னா பிரிண்ட்டு போட்டு கொடுக்கும், எல்லோரும் கொடுக்கும். ஆனால் என்னென்னா இன்றைக்கும் லைட்மேன்ஸ் சில பேரை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்த ஃபோட்டோ தான் சார் வீட்டில் ஃப்ரண்ட்டில் மாட்டி வச்சுருக்கேன் சார், பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வரும் சார் அப்படின்னா, அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இப்போயும் வரைக்கும் அது எடுத்து கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த பாத்திரம் கழுவுறாங்கல்ல, அவங்க நலபாகன்னு சொல்லுவாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், அவங்கள கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு ஊட்டிலெலாம் ஷூட்டிங் போகும்போது வாங்கன்னு கூப்பிட்டு தனியாக இந்த பேக்ரவுண்டு மலையோட பேக்ரவுண்டெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்தா அப்படியே கண்ணு கலக்கிட்டாங்க அவங்க. என்ன சார் எங்களெல்லாம் யாரும் மதித்து கூட எடுக்க மாட்டாங்க சார், நீங்கள் வந்து கூப்பிட்டு எடுக்க. நான் சொன்னேன், நீ என்னோட சாப்பிட்ட எச்ச தட்டை கழுவுறீங்க நீங்கள், அதுக்கு கூட நான் உங்களுக்கு பிரதி உபகாரமாக எதுவும் செய்யலைன்னா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எதுக்கு சொல்லணும்னா, எல்லாரையும் நம்ம வந்து அப்போ திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற கேரக்டர். அவங்களும் இப்போ நமக்காக ஏதோ வேலை பண்ணுறாங்க, ஒரு லைட்மேன் நமக்காக லைட்டை கிளேர் கட் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, சரி அவருக்கு நம்ம 2 ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களாம் கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க. நம்ம ஒரு பேர் வாங்கின ஃபோட்டோகிராஃபர்னும் போது அவங்களும் அவர்கிட்ட இப்படி போய் கேட்குறதுன்னு அவங்களே நினைப்பாங்க. அதை நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ண, நாமளே வந்து வாப்பா நீங்கள் நெல் அப்படின்னு எடுப்பேன், இல்லைன்னா அவங்க வித்தியாசமாக ஒர்க் பண்ணும்போது எடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன் நான் ஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி தான் ஆர்வக்கோளாறு ஜாஸ்தி. ஓகே சார், இளையராஜா அவர்களுடைய ஃபோட்டோஸ்லேயும் சில முக்கியமான ஃபோட்டோஸ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தரையில் இருக்கும், அவர் வந்து நடுவில் உட்காந்துருக்காரு. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அதுக்கெல்லாம்? இல்லை அவர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, எப்போ இங்கே நில்லுங்க அங்கே உட்காருங்க இதுன்னா ரொம்ப இதாக தான் இருப்பார். அவர் இன்வால்வ்மெண்ட் காட்டுவார். ஏன்னா நான் வந்து அன்னக்கிளிக்கு முன்னாடிலேருந்து அவரை ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கச்சேரி அதில் இவங்களாம் வாசிக்கும் போது அப்போலேருந்து நான் தெரியும், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அன்னக்கிளிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டில்லு நான் தான் எடுத்தேன். நான் வந்து ஏவிஎன் ஸ்டுடியோவில் இது பண்ணும்போது அதுலேருந்து தெரியும். அதனால் நம்ம ஏதாவது வித்தியாசமாக எடுப்போன்றது அவருக்கும் தெரியும். ஏன்னா அவரும் ஃபோட்டோகிராஃபி டேஸ்ட்டு ஜாஸ்தி உள்ளவர், பிரமாதமாக எடுப்பார் அவருக்கு. அதனால நம்ம பிடிச்சதுனால தான் ஆக்சுவலாக ஒரு பீரியடில் வந்து எனக்கு ஒரு கேமராவை கொடுத்தாரு, ஒரு காஸ்ட்லி கேமரா ஒன்று எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒர்க்கு அவர் ஃபோட்டோகிராஃபி அவருக்கும் நான் நல்ல டேஸ்ட் இருந்ததுனால இவனை வித்தியாசமாக எடுப்பான்னு சொன்னால் நாம் இங்கே உட்காருங்க சார் இங்கே பண்ணுங்க. அதே மாதிரி பீச்சில் எடுத்துகிட்டு ஒரு குமுதம் பத்திரிக்கைக்காக வந்து ஒரு பீச்சில் வந்து 3 பேரும் வந்து ஹார்மோனியம் வாசித்து பாட்டு பாடுற மாதிரி ஒரு துண்டை விரித்து அதில் காசு எல்லோரும் போடுற மாதிரி. அப்போ கூட பக்கத்தில் கமலும் பாரதி ராஜாவும் அவங்க ஷூட்டிங் நடந்தது, அவங்களையும் வர வச்சு காசு போடுற மாதிரிலாம் எடுத்தோம். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக எடுக்குன்னா அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணுவார், நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். ஓகே சார், இப்போது முக்கியமான நண்பர்கள் பற்றி உங்களுடைய 2 நண்பர்கள் பற்றி கேட்கணும் சார். சினிமாவில் நீங்கள் சம்பாதிச்ச நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா நீங்களும் மோகன் அவர்களும் ஸ்கூட்டியில் சுற்றுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. மோகன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோட ஆரம்ப காலம்னா நான் ஆக்சுவலாக அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணேன் நான், நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்து. அப்போலேருந்து எனக்கு அவர் மேலே ஒரு இது மரியாதை உண்டு. இன்னொன்று வேறு ஸ்டேட்லேருந்து வராரு, அவருக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அவர் நினச்சாரோ இல்லையோ தெரியாது, நான் நினைப்பேன். ஏன்னா பாவம் அந்த ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே பண்ணக்கூடாது, அவர் எப்படியும் அவர் ஐடியில், ஏன்னா இங்கே யாரும் அவருக்கு யாரும் நண்பர்களோ பெரிய சொந்தக்காரங்களோ யாரும் இல்லை. அதனால அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அதுக்காக நான் வந்து கூட போய் டெய்லியும் வந்து நான் என் ஷூட்டிங் முடிஞ்சோன்னு நேராக அவர் ரூமுக்கு தான் போயிடுவேன். போய் உட்காந்து நான் என்ன மாதிரி அவரும் வந்து பக்கா வெஜிடேரியன், ட்ரிங்க்ஸு எதுவுமே கிடையாது அவர். அதனால் 2 பேரும் அது போய் உட்காந்து மற்ற சினிமா மேட்டரை பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி சினிமா போனால் 2 பேரும் இந்த வாரம் அவர் காசு பே பண்ணாருன்னா நான் அடுத்த வாரம் நான் பே பண்ணுவேன். அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஏதாவது அது அவர் வந்து அவ்வளோ சில்வர் ஜூப்ளி கொடுத்து கூட வந்து டவுன் டு எர்த்துனா அப்படி எக்ஸ்ட்ரீம் டவுன் டு எர்த்து. அதான் அப்படியே ஸ்கூட்டில் போவோம், டீ கடையில் போய் நித்திரா சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லான்னு அப்படியே இறங்கி அந்த டீ கடையில் சாப்பிடுவார். அந்த மாதிரி இது அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு படமே பண்ணி கொடுத்தாரு அவர் ஒரு வாட்டி 85ல். சார், இன்றைக்கி இந்த டெக்னிக்கலி எவால்விங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணிட்டு வரீங்க சார் இந்த புது ரிலேட்டடான விஷயம்? இல்லை, நான் தான் என்ன லேட்டஸ்ட்டாக என்னவோ அதை தான் சொல்கிறேன். இப்போ நான்
இப்போ தான் சமீப காலத்தில் தான் அந்த கூகுளெலாம் தேடுறது கிடையாது. இல்லைன்னா பார்த்தோன்னா அது புதுசாக என்ன லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை வாங்கலைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். அந்த மாதிரி நைட்டெல்லாம் போட்டு அரிக்கும். ஐயோ அது எப்படியா வாங்கணும்னு அந்த மாதிரி ஏதாவது லேட்டஸ்ட் எது இருந்தாலும் முதல்ல நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி வாங்குவேன் நான். இப்போ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். பட் நான் இப்போ என்ன ட்ரெண்டோ அதுக்கு தகுந்த மாறிக்கிட்டேன். அது அதான் சொல்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு சினிமாவில் டிஜிட்டல் கேமரா கொண்டு ஃபஸ்ட்டு வாங்கி எடுத்தது தான். அது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி இருக்கணுன்றதுனால நான் அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருப்பேன் நான். ஓகே. இப்போ கூட நடுவில் 2-3 புது கேமராலாம் வாங்கினேன். அப்புறம் அதுக்கு சரியான சாஃப்ட்வேரு அதெல்லாம் கிடைக்காதனால அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ என்ன படங்கள் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதான் கடைசியாக பண்ணது ரேவதி மேடம் பண்ண இது வெப் சீரிஸ் பண்ணேன். இப்போ இந்த புது டைரக்டர் எல்லாம் நம்ம பியார் பிரேம காதல் பண்ணாங்க. அவர் அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. அது பண்ணுறேன் அது. ஓகே சார். நேரத்திற்கும் பதிவிற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.